இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஒரு அதிர்ச்சிகரமான ரகசியம் கடைசியில் வெளிவரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதை அறிமுகம். பசுமை பறந்திருந்த ஒரு பழமையான வனத்தில் விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. ஆனால் ஒரு நாள் அந்த வனத்தின் இதயத்தில் இருக்கும் மாய கோயில் கண்கள் விழித்தது. அதில் தொலைந்திருந்த பச்சை ஒளியின் சக்தி வனத்தையே அழிவுக்கு கொண்டு போகும் நிலையில் இருந்தது. வனத்தை மீட்பதற்கான கடமை வந்தது 5 சிறு விலங்குகளின் மீது. கவி கோட் சிறிய ஆனால் தைரியமான புலிக்குட்டி நிலா, புத்திசாலி அணில் மீரா, வீரம் மிகுந்த மான் போபோ, பெரிய இதயமுடைய கரடி ஒரு அறிவுள்ள முதிய ஆந்தை. அத்தியாயம் 1. அழியும் வனத்தின் அலறம். ஓரிரவு வானம் சிவந்து துவங்கியது. வனத்தின் நடுவிலிருந்து ஒரு பச்சை ஒளி பரவியது. அனைவரும் பதறினார்கள். ஒரு ஆந்தை, இது சிக்கலான விஷயம். மாயக்கோயில் விழித்துவிட்டது. சக்திகள் சமநிலை இழந்துவிட்டன. நம்மால மட்டுமே அதை மீட்டுக் கொள்ள முடியும். கவி, நீங்க சொல்லுங்க பாட்டா, நாம் எல்லாம் ஒன்றாக செல்வோம். அந்த மாயக்கோயிலை அடைவதற்கு அவர்கள் 5 நிலைகளை கடக்க வேண்டியிருந்தது. 1. எரிகின்ற புல்வெளி. 2. பாழடைந்த ஓடை. 3. குருதியான குகை. 4. பரிதாப பரவல் மரங்களின் காடு. 5. முடிவில் மாயக்கோயில். அத்தியாயம் 2. எரிகின்ற புல்வெளி. அவர்கள் முதலில் எதிர்கொண்டது ஒரு எரியும் புல்வெளி. தீயின் நடுவே வழி இருந்தது. நிலா தனது நுண்ணறிவால் ஒரு திட்டம் வகுத்தாள். நிலா, இந்த ஓரங்களில் பழைய குளிர்பட்ட கல் பாதைகள் இருக்கின்றன. அங்கே சென்று நாம் பாதுகாப்பாக செல்லலாம். அவர்கள் தீக்காடை தாண்டினார்கள். போபோ தனது உடலை வைத்து கவி மற்றும் நிலாவை பாதுகாத்தார். தீக்காடை கடந்ததும் அவர்கள் அனைவரும் மூச்சுவிட்டனர். அத்தியாயம் 3. பாழடைந்த ஓடை. பிறகு அவர்கள் ஒரு உலர்ந்த ஆறு இடத்திற்கு வந்தனர். அதன் உள்ளே ஒளிந்து இருந்த ஒரு நீர்நாகம். நீங்கள் உண்மையிலேயே அன்பும் ஒற்றுமையும் கொண்டவர்களா என சோதனை போட்டது. மீரா தைரியமாக சொன்னாள். நாங்கள் எவ்வளவு வேறுபட்டவர்களாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் உயிர் கொடுக்க தயார். அந்த நாகம் புன்னகையுடன் அருகில் இருந்த பாறையை நகர்த்தியது. ரகசிய நடைபாதை ஒன்று தெரிந்தது. அந்த பாதையிலேயே அங்கிருந்து சென்றார்கள். அத்தியாயம் 4. மாயக்காடு. மரங்கள் பேசும் ஒரு பகுதிக்கு வந்தார்கள். மரங்கள் பயங்கர சத்தங்களில் ஏமாற்ற முயன்றன. ஆனால் ஒருவேளை ஒரு சொன்னார். இந்த மரங்களின் சத்தங்கள் உங்கள் பயங்களை பிரதிபலிக்கும். உங்கள் உள்ளம் சுத்தமாக இருந்தால் அவைகளை நாம் வெல்வோம். அவர்கள் உண்மையையும் ஒற்றுமையையும் கொண்டு மரங்களின் சோதனையை வென்றார்கள். அத்தியாயம் 5. மாயக்கோயிலின் நுழைவாயில். இப்போது அவர்கள் மாயக்கோயிலின் முன் நின்றனர். ஒரு ஜடமான வாயில். நுழைய ஒவ்வொருவரும் ஒரு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். கவி, நான் தோராயமாக நினைக்கிறேன், ஆனால் இதயம் என்னை கையாளும். நிலா, நான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைக்கிறேன், ஆனால் நண்பர்களின் உதவி தேவையானது. மீரா, நான் பலமாக தோன்றினாலும் உண்மையில் நான் இளகிய மனம் கொண்டவள். போபோ, நான் தோராயமாக நினைக்கிறேன், ஆனால் இதயம் என்னை கையாளும். ஒரு அறிவு என்பது மட்டும் போதாது, உணர்வுகளும் அதே அளவுக்கு முக்கியம். வாயில் திறந்தது. பச்சை ஒளி உள்ளே காத்திருந்தது. அவர்கள் ஒட்டுமொத்தமாக அருகே சென்றனர். ஒளி அவர்கள் மீது விழுந்தது. இறுதி பகுதி. வனம் விழுகிறது. அந்த ஒளியின் சக்தி அவர்களின் ஒற்றுமையை உணர்ந்து வனத்தில் திரும்ப பரவியது. பழைய பசுமை மீண்டும் வந்தது. விலங்குகள் சந்தோஷமாக ஆரவாரம் செய்தன. ஒரு முடிவில் சொன்னார். இது உங்கள் சோதனை மட்டுமல்ல, வனத்தின் நம்பிக்கைக்கும் பதிலளித்தது. முடிவு சின்னதாயினும் ஒற்றுமை கொண்ட உயிர்கள் உலகத்தை மாற்றலாம் என்பது இந்த கதையின் மையம். இந்த கதை பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.